ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். நம்ம இந்தியன் கிரிக்கெட் வீரர் ஆசிஷ் நெஹ்ரா எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவருடைய குருக்கு தந்த குருதட்சிணை கேளுங்கள். இதை கேட்டால் நீங்களும் எமோஷன் ஆகிவிடுவீர்கள். ஆசிஷ் நெஹ்ரானுடைய சின்ன வயதில் அவருடைய கோச் பேர் தாரக் சிம்ஹா. அவர் டில்லியில் சோனட் கிரிக்கெட் கிளப் SCC என்ற ஒரு அகாடமியில் சின்ன வயசு பசங்களுக்கு கிரிக்கெட் கோச்சிங் தருவார். இவர் சிகர் தாவன், ரிஷப் பந்த், ஆசிஷ் நெஹ்ரா போன்ற 12 பேர் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸை இந்தியன் டீமுக்கு தந்தவர். அவ்வளோ கிரேட் கோச். ஒரு நாள் ஆசிஷ் நெஹ்ரா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளையாடும் போது அந்த சோனட் கிரிக்கெட் கிளப்புக்கு வருவார். அன்னைக்கு கோச் ரொம்ப தாமதமாக வருவார். அப்போ கோச் வந்த உடனே, சார், நீங்களே இவ்வளவு தாமதமாக வந்தால் பசங்களுக்கு என்ன கற்று தருவீர்கள் என்று சிரித்து கொண்டே கேட்பார். அப்போ அந்த கோச், தம்பி, நீங்கள் பெரிய பெரிய பங்களாக்களில் இருப்பீர்கள், நான் என்னமோ ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருப்பேன். வீட்டு ஓனர் 2 முறை வீட்டை காலி செய்ய சொல்லி நோட்டீஸு அனுப்பிவிட்டார். வீட்டை தேடுவதற்காக டைம் பிடிக்கும் அல்லவா, அதுதான் தாமதத்திற்கு காரணம் என்று சொல்லுவார். அப்போ மனம் உடைந்த ஆசிஷ் நெஹ்ரா, சரி, இப்போ நான் போகிறேன், 3 நாட்கள் கழித்து சந்திப்பேன் என்று போய்விட்டான். பிறகு 3 நாட்கள் கழித்து 3 மணி நேரம் தாமதமாக அந்த கிளப்புக்கு வருவார் ஆசிஷ் நெஹ்ரா. இந்த தடவை கோச் சிரித்து கொண்டே, நான் தாமதமாக வந்தால் கேட்டாய் அல்லவா, பிறகு நீ எதற்காக 3 மணி நேரம் தாமதமாக வந்தாய் என்று என்ன கதை என்று கேட்பார். அப்போ ஆசிஷ் நெஹ்ரா ஜேபிலிருந்து ஒரு சாவியை அந்த கோச் கையில் கொடுத்து, என்னுடைய குரு கோச்சுக்காக வீட்டை வாங்குவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று சாவியை கொடுத்து ஒரு லக்ஸரி பங்களாவை தன்னுடைய கோச்சுக்கு தந்தார். பார்த்தீர்களா, ஆசிஷ் நெஹ்ராவுக்கு அந்த குரு பக்தி எவ்வளவு சொன்னாலும் கம்மிதானே. கேட்டீங்கள் அல்லவா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு நல்ல விஷயத்துடன். நன்றி, நன்றி, வணக்கம்.